1973ஆம் ஆண்டு பிறந்த இவரு இன்னைக்கு பேட் கமின்ஸ் 300 லோடிங் அப்படின்னு சொல்றத தன்னோட பள்ளி பருவ காலத்திலேயே நிகழ்த்தி காட்டினவர். பள்ளி கிரிக்கெட்ல 326 ரன்கள் அப்படிங்கிற ஒரு இமாலய ரன் குவிப்பில் ஈடுபட்ட நபர். 1989ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்ல தன்னோட கால் தடத்தை 16 வயதுல பதிக்கிறாரு. 1990ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்ல தன்னோட முதல் சதத்தை பதிவு பண்றாரு. இன்னைக்கும் அதிக சதமடித்த வீரர்களோட பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இவருக்கு நிலையான ஒரு இடம் இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட்டை இந்தியாவோட மூளை முடுக்கில் கொண்டு போய் சேர்த்ததுல இவரோட பங்கு அப்படிங்கிறது அளப்பரியது. இவரோட கால் தடம் படாத கிரிக்கெட் கிரவுண்டே கிடையாது இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உலகத்தோட எல்லா மூலைகள்லையுமே போய் கிரிக்கெட்டை விளையாடின நபர் இவர். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இவர் அவுட் ஆனால் டிவியை ஆஃப் பண்ணிட்டு போனவங்க இங்கே எக்கச்சக்கமானவங்க இருக்காங்க. அதுக்கு அப்புறமா இவரோட பேட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறது இவருக்கே உரித்தான உண்டு. ஏன்னா இவரோட பேட்லேருந்து வர அந்த ஸ்ட்ரைட் டிரைவ் ஷாட்கள் இவர்னாலேயே பெருமைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி தான் அப்பர் கட் ஷாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலக புகழ் பெற செய்ததில் இவரோட பங்கு அப்படிங்கிறது அளப்பரியது. ஒரு நாள் கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன்களுக்கான எந்த ரெக்கார்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, டெஸ்ட்டில் எந்த ரெக்கார்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஓவரால் ரனில் எந்த ரெக்கார்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் வரலாற்றில் இவர் பெயர் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் கிரிக்கெட்ல முதல் முறையா 200 ரன்களை அடித்தவர் இவர் தான். 26 ஆண்டுகள் கிரிக்கெட்டை தோல்ல சுமந்த இவரை உலகக்கோப்பை ஜெயிச்ச கையோட தோல்ல சுமந்து கொண்டாடினாங்க இந்திய கிரிக்கெட் வீரர்கள். தலை சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரர் அப்படிங்கிறதுக்கான எல்லா விருதுகளையுமே வாங்கி குவிச்சிருக்காரு. எத்தனை விருதுகள் கிடைத்தாலும், எந்த புகழோட உச்சத்துக்கு போனாலுமே, எத்தனை விருதுகள் கிடைச்சாலும், எந்த புகழோட உச்சத்துக்கு போனாலுமே ஒரு சாதாரண ஹோட்டல் ஊழியர் சொன்னதுக்காக தன்னோட கிரிக்கெட்ல சில நுட்பங்களை மாற்றி, எத்தனை விருதுகள் கிடைத்தாலும் புகழோட உச்சத்துக்கே போனாலும் ஒரு ஹோட்டல் ஊழியர் சொன்னதுக்காக தன்னோட கிரிக்கெட்ல சில நுட்பங்களை மாற்றிக்கிட்ட ஒரு எளிமையான மனிதர். இவர் இன்னைக்கு தன்னோட பிறந்த நாளை கொண்டாடுறாரு. யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.